உங்ககிட்ட ஒரு சூப்பர் பார் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம், சமைச்சிட்டு இருக்கலாம், இல்ல சும்மா உட்காந்துட்டு இதை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த சூப்பர் பவரை நீங்க இப்போ கூட பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பா. சொல்லப்போனா அது ஒரு மந்திரக்கோள் மாதிரி நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தையே மாற்றி எழுதுற ஒரு சக்தி. கரெக்ட். ஆனா அது ஒரு விளையாட்டாவோ, இல்ல அதோட வீரியம் புரியாமல நாம விட்டுட்டோன்னு வைங்க, அந்த சக்தி நம்ம கட்டுப்பாட்டை மீறி நமக்கு எதிரா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும்? அது ரொம்பவே ஒரு பயங்கரமான நிலைமை. அதாவது நம்ம வாழ்க்கையில நாமளே ஒரு பார்வையாளரா மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு கையேறு நிலையே கொடுக்கும். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட சாவியை தொலைச்சிட்டு நாம தெருவுல நின்னுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிஜம். ஆமா, அது ரொம்பவே உண்மை. சரி, இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம முழு கவனமும் நெவில் கோடார்ட் ஆற்றிய தி சீக்ரெட் பவர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான உரையின் குறிப்புகள் மேலதான் இருக்க போகுது. நெவில் கோடார்ட் மனித மனச பத்தியும் கற்பனை திறனை பத்தியும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமான கருத்துக்களை முன்வச்ச ஒரு ஆளுமை. ஆக்சுவலா நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட இலக்க அடைய போராடிட்டு இருந்தாலோ, இல்ல உறவுகள்ல ஏதாவது சிக்கலை சந்திச்சிட்டு இருந்தாலோ, இன்னைக்கு நாம பண்ண போற இந்த அலசல் உங்களுக்கான பல விடைகளை தரப்போகுது. சரி, நாம நேரா விஷயத்துக்கே வருவோம். நெவில் கோடார்ட் எந்த சூப்பர் பவரை பத்தி இங்க பேசுறாரு? அவர் ரொம்ப தெளிவா குறிப்பிடுற அந்த சக்தி வேற எதுவுமே இல்ல, மனிதனோட கற்பனை சக்தி தான். இப்போ இந்த சோர்ஸ்ல இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான, பலருக்கும் அதிர்ச்சியை தரக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, நெவில் பைபிள ஒரு வரலாற்று புத்தகமா பார்க்கல. ஓ, வரலாற்று புத்தகமா பார்க்கலையா? அப்புறம் எப்படி பார்க்கறாரு? அவரு பைபிள்ல குறிப்பிடப்படுற இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தனிநபரா பார்க்கல. அது மனிதனுக்குள்ள இருக்கிற கற்பனை சக்தியை குறிக்கிற ஒரு ஆழமான உளவியல் குறியீடு அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப புதுசான ஒரு பார்வையா இருக்கே. ஆமா, அவர் உலகத்தோட அதிகாரத்தை 2 வகையா பிரிக்கிறாரு. ஒன்னு சீசர்னு அதிகாரம், அதாவது நீங்க பார்க்கிற பணம், சொத்து, அரசியல் பலம், ராணுவம், இந்த மாதிரி வெளி உலக அதிகாரம். மற்றொன்று உண்மையான இறைசக்தி. அந்த இறைசக்தி அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்ல, அது உங்களோட கற்பனை திறன் தான் அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு. ஒரு நிமிஷம், எம்டி கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தோணுது. இப்போ சீசரின் அதிகாரம் வேற, இறை சக்தி வேற அப்படின்னா, இந்த உலகியல் விஷயங்களை எப்படி மாத்துறது? அதாவது என் பேங்க் அக்கவுண்ட்டையோ, இல்ல நான் வேலை செய்யற இடத்தையோ எப்படி என் உள்ளுக்குள்ள இருக்கிற கற்பனையால மாத்த முடியும்? நான் கற்பனை செஞ்சா மட்டும் வெளியில மாற்றம் நடந்துகுமா என்ன? அது ரொம்பவே ஒரு சரியான கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது ரெண்டும் வேற வேற உலகங்கள் மாதிரி தான் தோணும். ஆனா பாத்தீங்கன்னா, சீசரின் உலகம்னு நீங்க நினைக்கிற இந்த பௌதிக உலகமே மனிதர்களோட கற்பனை சக்தியால உருவாக்கப்பட்டதுதான். அதாவது நாம பாக்குற எல்லாமே கற்பனையில இருந்து வந்ததா? கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க பார்க்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமோ இல்ல ஒரு பெரிய நிறுவனமோ ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு மனிதனோட கற்பனையில மட்டும் உதித்த ஒரு எண்ணம் தான். இதை நீங்க நிஜமாக்கணும் அப்படின்னா அந்த சக்தியை முழுமையா பயன்படுத்த ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அதுக்கு மனமாற்றம் தேவை அப்படின்னு நெவில் சொல்றாரு. இங்கிலீஷ்ல இதை ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ரிப்பென்டன்ஸ் அப்படின்னா மனவருத்தம் அடையிறது, பாவம் செஞ்சுட்டோன்னு மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு தானே பல மதங்கள்லையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுது புலம்புறது தானே ரிப்பென்டன்ஸ். இதுக்கும் கற்பனைக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொல்றது மதங்கள் கற்பிக்கிற ஒரு பொதுவான விளக்கம். ஆனா நெவில் இந்த வார்த்தையை அதோட மூல வடிவத்திலிருந்து அப்ரோச் பண்றாரு. ரிப்பென்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட விதம் முற்றிலும் வேற. அது மெட்டனோயா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது. மெட்டனோயா அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டானா மாற்றம், நோயானா மனம். இதோட உண்மையான அர்த்தம் மனப்பான்மையில ஏற்படுற தீவிரமான மாற்றம். அதாவது நீங்க செஞ்ச ஏதோ ஒரு செயலுக்காக குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்றதில்ல. மாறா நீங்க உலகத்தை பார்க்கிற விதத்தையும் உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைகளையும் முழுமையா தீவிரமா மாற்றி அமைக்கிறது தான் உண்மையான மெட்டனோயா. ஓஹோ, இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை நீங்க வேலை இல்லாம, அடுத்த மாச வாடகைக்கு கூட வழி இல்லாம ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கீங்கன்னு வைப்போம். உங்க கண்ணு முன்னாடி கஷ்டம் பூதாகாரமா நிக்குது. இப்போ நீங்க எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ரொம்ப வசதியா இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு கற்பனை செய்ய முடியும்? இது நிஜத்தை மறுக்கிற முட்டாள்தனம் இல்லையா? இது அறிவார்ந்த மனிதர் எல்லாருக்கிட்டையும் எழக்கூடிய மிக முக்கியமான கேள்விதான். இது நிஜத்தை மறுக்கிற மாதிரி தான் நம்ம லாஜிக்கல் மைண்ட் சொல்லும். ஆனா நெவில்லோட தத்துவம் ஒரு ஆழமான உண்மையை முன்வைக்குது. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற கஷ்டம், வறுமை இல்ல தோல்வி அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனா அந்த உண்மை எப்படி உருவாச்சு? எப்படி உருவாச்சு?
நம்ம முந்தைய செயல்களால தானே. ஆமா, அது உங்க கடந்த கால எண்ணங்களோட நம்பிக்கைகளோட பிரதிபலிப்பு மட்டுமே. அதாவது இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நேத்து நீங்க உங்க மனசுக்குள்ள செஞ்ச முதலீட்டோட விளைவு. அத மாத்துறதுக்கு தற்போதைய நிஜத்தை ஒரு பொருட்டாவே நீங்க எடுத்துக்க கூடாது. அந்த புதிய முடிவ, உங்க எண்டு கோல கற்பனையில நீங்க இப்போவே வாழத் தொடங்கணும். ஆட, அப்போ என் கண்ணு முன்னாடி நடக்கிற கஷ்டமெல்லாம் நான் நேத்து செஞ்ச மனப்பதிவுகளோட ரசீது மாதிரியா? அந்த ரசீதை வச்சுக்கிட்டு நான் அழுதுட்டு இருந்தா அடுத்த மாசத்துக்கான லாபம் வந்துடாது. நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு புதுசா நல்ல விஷயத்துல என் கற்பனையை நான் முழுசா முதலீடு செய்யணும். இதத்தான் அவர் மெட்டனோயாங்கிறார். கரெக்டா? மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த செயல்முறையை விளக்குறதுக்கு மூல ஆதாரத்துல பைபிளோட நீதிமொழிகள் பகுதியை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுல இந்த உலகை படைக்கும்போது ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இறைவனுக்கு துணையா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கவித்துவமான வரி வருது. நெவில் இதை எப்படி விளக்குறாரு தெரியுமா? எப்படி சொல்றாரு? அந்த சின்னஞ்சிறு குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பிறக்கிற புதிய படைப்பாற்றலை குறிக்குது. நீங்க உங்க மனசை தீவிரமா மாற்றி தற்போதைய கஷ்டங்களை நிராகரிச்சுட்டு புதிய யதார்த்தத்தை கற்பனை செய்ய தொடங்கும்போது உங்களுக்குள்ள அந்த படைப்பாற்றல் ஒரு குழந்தைய போல புதிதா பிறக்குது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கற்பனை சக்தி நமக்குள்ள இருக்கு. சரி, அது ஒரு குழந்தை மாதிரி வளர்க்கணும்னு சொல்றீங்க. ஆனா எல்லா கற்பனையும் நல்ல விதமா தான் இருக்குமா? நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு இருட்டான பக்கமும் இருக்கே. நெவில் கோடார்ட்டோட சொந்த அனுபவம் ஒண்ணு இந்த சோர்ஸ்ல இருக்கு. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அந்த 2 உருவங்கள் வர தியான அனுபவம் தானா? எக்ஸாக்ட்லி. அவர் ஒரு நாள் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவருக்கு முன்னாடி 2 உருவங்கள் தோணுது. ஒண்ணு காற்றில் மிதந்துட்டு இருக்கிற விவரிக்க முடியாத அளவுக்கு தேஜஸ் பொருந்திய ஒரு அழகான தேவதை. இன்னொன்னு கீழே தரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கொடூரமான அரக்கன். உடம்பெல்லாம் முடி அடர்ந்து ஒரு குரங்கு மாதிரி ரொம்ப விகாரமான உருவம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதுல பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த அரக்கன் மேல இருக்கிற அழகிய தேவதைய பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிடுது. அதுக்குதான் அந்த தேவதை மூல காரணங்கிற மாதிரி. இத கேட்ட உடனே நெவில் ரொம்ப கோபமாகி அந்த அரக்கனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் அடிக்க அடிக்க அந்த அரக்கன் இன்னும் பலமடைஞ்சிட்டே பெருசாகி ஆக்ரோஷமா மாறுது. இது பாத்தீங்கன்னா மனித மனதோட இரு பக்கங்களை, அதாவது நம்ம ஆழ் மனதோட கட்டமைப்ப ரொம்ப தெளிவா காட்டுற ஒரு அற்புதமான உருவகம். அந்த அழகிய தேவதை அப்படிங்கிறது நெவில் நினைத்த நல்ல உன்னதமான எண்ணங்களோட உருவாக்கம். நீங்க யாரையாவது வாழ்த்தும் போதோ அன்பு செலுத்தும் போதோ அந்த தேவதை ஒளிர்கிறது. அப்போ அந்த அரக்கன் அவர் தன் வாழ்நாள்ல தன் கற்பனை சக்தியை தவறா பயன்படுத்தி உருவாக்குன எதிர்மறை எண்ணங்களோட ஒட்டுமொத்த உருவம். கோபம், பொறாம, பயம், மற்றவர்கள் அழியணும் அப்படிங்கிற வன்மம் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த அரக்கனுக்கு உயிர் கொடுத்திருக்கு. ஆனா அவர் அடிக்கடிக்க அதையும் பெருசாகுது. நெவில் அதை அழிக்கத்தானே நினைச்சாரு. ஏன்னா வன்முறையும் ஒருவித எதிர்மறை ஆற்றல் தான். நீங்க ஒரு எதிர்மறை எண்ணத்தை வெறுத்து அழிக்க நினைக்கும் போதும் அதையே நினைச்சு உருகும் போதும் அதுக்கு நீங்க உங்களோட எனர்ஜியை தான் கொடுக்கறீங்க. அதனாலதான் அது பலமடையுது. அந்த தருணத்துல நெவில் ஒரு அற்புதமான முடிவு எடுக்கிறாரு. ஆமா, அவர் என்ன பண்றாருன்னா, இதை அடிச்சு அழிக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்த அவர் அந்த அரக்கன் மேல இரக்கம் காட்டுறாரு. நீயும் என் படைப்பு தான், உன்னை நான் மீட்கிறேன், இதுக்கு ஒரு யுகம் ஆனாலும் சரி அப்படின்னு உறுதியளிக்கிறாரு. அந்த நொடியே அந்த அரக்கன் சுருங்கி வலுவிழந்து அங்கிருந்து மறைஞ்சிருது. அந்த சக்தி மீண்டும் நெவில் வசமே திரும்புது. வாவ்! இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எளிமையா புரியும்படி சொல்லணும்னா, உங்க கற்பனை சக்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மூலதனம். உங்கள்ட்ட இருக்கிற அந்த கேபிட்டலை நீங்க ஒரு மோசமான தொடர்ந்து நஷ்டம் தரக்கூடிய கம்பெனில முதலீடு செஞ்சிட்டீங்கன்னு வைப்போம். இப்போ அது ஒரு நச்சு சொத்தாக, அதாவது ஒரு டாக்ஸிக் அசெட்டா மாறிடுச்சு. கரெக்ட். அது உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆமா, அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது. அந்த கம்பெனி மேலேயோ அந்த முதலீடு மேலேயோ நீங்க எவ்வளோ கோபப்பட்டாலும் சரி, அந்த முதலீட லாபமா மாறப் போறதில்ல. உங்க கோபமும் அங்க ஒரு முதலீடு தான். ஆனா அதை உணர்ந்து அந்த நச்சு முதலீட்டுல இருந்து உங்க கவனத்தை முழுவதுமா திருப்பி நல்ல பங்குகள்ல போடும்போது உங்க மூலதனம் மீண்டும் உங்களுக்கே கிடைக்குது இல்லையா? உங்களோட கவனம் தான் உங்களோட கரன்சி. ரொம்ப சரியா பொருந்துற ஒப்புமை இது. நீங்க எதற்கு உணவளிக்கிறீங்களோ அதுதான் வளரும். சரி, இந்த தத்துவம் தியானத்திலையும் ஒருத்தரோட மனசுக்குள்ளேயும் வேலை செய்யுது அப்படிங்கிறது புரியுது. இது உங்களோட உள்ளார்ந்த உளவியலை எப்படி மாத்துதுன்னு பார்த்தோம். ஆனா இது நிஜ வாழ்க்கையில நீங்க வாழ்ற பௌதிக உலகத்துல எப்படி வேலை செய்யுது? இதுக்கு சில உறுதியான உதாரணங்கள் சோர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆமா, மனசுக்குள்ள நடக்கிறது ஓகே, ஆனா இது நிஜ உலகத்தை நகர்த்துமா? இந்த இடத்துல 2 சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு.
முதல்ல ஒரு சலூன் கடை தொழிலாளியோட கதை. நெவில்லோட நண்பர் ஒருத்தர் ஒரு முடிதிருத்தும் சலூனுக்கு தொடர்ந்து போயிருக்காரு. அங்க 4 பேர் வேலை பார்க்கறாங்க. அதுல 4வதா கடைசியா இருக்கிற நபர்கிட்ட இவர் எப்பவும் முடி வெட்டிக்குவாரு. அந்த தொழிலாளிக்கு தன்னோட வேலை மேல அவ்வளோ காதல் இல்லையா? கண்டிப்பா முடி வெட்டுறத ஒரு கலை மாதிரி ரசிச்சு செய்றார் அவரு. இத கவனிச்ச நெவிலோட நண்பர் அந்த தொழிலாளி கிட்ட இது பத்தி எதுவுமே சொல்லாம அவரே மனசுக்குள்ள ஒரு கற்பனை செய்றாரு. இந்த தொழிலாளி சாதாரண ஆள் அல்ல, அவர்தான் இந்த சலூனுக்கே முதலாளி அப்படின்னு நம்புறாரு. அதாவது முடிவெட்டிக்கிட்டு இருக்கும்போதே இந்த தொழிலாளி அங்க இருக்கிற மற்றவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரியும் அந்த கடையோட முதலாளியா கம்பீரமா நிக்கிற மாதிரியும் கற்பனை செய்றாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, வெறும் 6 வாரங்கள்ல அந்த பழைய முதலாளி கடையை விற்க முடிவு செய்றாரு. இந்த 4வது தொழிலாளி எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி அந்த கடையை விலைக்கு வாங்கி நிஜமாவே முதலாளியா மாறிடுறாரு. அது மட்டும் இல்லாம பிராந்திய அளவுல நடந்த போட்டிகள்ல கலந்துகிட்டு பெரிய பரிசுகளையும் வெல்றாரு. இதுல கவனிக்க வேண்டிய நுட்பம் என்னன்னா, அந்த நண்பர் தொழிலாளி கிட்ட போய் நீ முதலாளி ஆவா அப்படின்னு எந்த அறிவுரையும் சொல்லல. தத்துவமாக அவர் தனது கற்பனை மூலமா ஒரு மனிதனோட யதார்த்தத்தை உயர்த்தி பிடிச்சாரு. இதே போல இன்னொரு ஆச்சரியமான கதையும் இருக்கு. அது ஒரு விளம்பர நிறுவன அதிகாரி, ஒரு ஆட் எக்ஸிகியூட்டிவோட கதை. ஓ, அந்த $75 மில்லியன் கதை தானா? ஆமா, நலிவடைந்து வர்ற நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு தொழிலுக்காக ஒரு புதிய விளம்பர திட்டத்தை 20 கோடீஸ்வரர்கள் கிட்ட முன்வைக்க போறாரு அந்த அதிகாரி. இது ஒரு வாழ்வாசாவா போராட்டம். அவர் எப்படி அந்த மீட்டிங்கிற்கு போனார் தெரியுமா? இந்த திட்டம் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு பரிதாபமா அவர் நினைக்கல. மாறா, இந்த திட்டம் ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மனநிலையில முழுமையா தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு அந்த திட்டத்தை முன்வைக்கிறாரு. நிஜமாவா? மீட்டிங்க்கு முன்னாடி அப்படி நினைச்சிட்டாரா? ஆமா, அவர் கற்பனையில அந்த 20 கோடீஸ்வரர்களும் அவருக்கு கைகுலுக்கி வாழ்த்து சொல்றத மீட்டிங்கிற்கு முன்னாடியே உணர்றாரு. அதோட விளைவு அடுத்த முதல் காலாண்டுல அந்த நிறுவனத்தோட நிகர லாபம் மட்டும் $75 மில்லியன் அதிகரிச்சது. $75 மில்லியன்? அதுவும் நெட் ப்ராஃபிட். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பயங்கரமான உத்வேகம் வருது. ஆனா இதுல நாம எப்பவும் பண்ற ஒரு பெரிய தப்பு ஒன்னு இருக்குல்ல, அதை நாம தெளிவுபடுத்தணும். ஆமா, அது ஒரு முக்கியமான பொறி. இந்த 2 கதைகள்லையும் உள்ள பொதுவான ஒற்றுமை என்னன்னா, அவங்க எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஒருபோதும் கவலைப்படால. அதாவது அந்த ஹவ் அப்படிங்கறத பத்தி யோசிக்கல. கரெக்ட். சலூன் தொழிலாளிக்கு கடையை வாங்க எப்படி பணம் கிடைக்கும், பேங்க் லோன் தருமா, அந்த விளம்பர திட்டம் எப்படி லாபம் தரும், இதையெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல மட்டுமே முழு கவனமும் செலுத்துனாங்க. எப்படின்னு நீங்க மூக்க நுழைச்சா ஒட்டுமொத்த செயல்முறையும் கெட்டு போயிடும். அதாவது எண்ட் கோல்ல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும், இடையில இருக்கிற ஹவ்வ பத்தி கவலைப்படக்கூடாது. சரி, நாம இதுவரைக்கும் பேசினது எல்லாமே பணம், பிசினஸ், சலூன் கடைன்னு ஜடப்பொருள்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். மனித உறவுகள். இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஆமா, மனிதர்களுக்குன்னு சுய சிந்தனையும் ஃப்ரீ வில்லும் இருக்கே. ஒரு நபர் தனக்கு திருமணம் ஆகணும்னு விரும்பினா என்ன செய்யறது? அதிலும் குறிப்பா எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நபரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன செய்யறது? நான் ஒரு குறிப்பிட்ட நபரை என் கற்பனையில எனக்கு சொந்தமானவரா நினைக்கிறது அவரோட சுதந்திரத்துல தலையிடுற மாதிரி ஆகாதா? மனித உணர்வுகள் மற்றும் உறவுகள்னு வரும்போது இந்த தத்துவத்தை இன்னும் ரொம்ப நுட்பமாக கையாளணும்னு நெவில் சொல்றாரு. இங்க ஒரு குறிப்பிட்ட நபரை திருமணம் செய்யணும்னு தீவிரமா அடம் பிடிக்கும்போது நீங்க உண்மையில அந்த குறிப்பிட்ட நபரையோ அல்லது அந்த உடலையோ விரும்புறீங்கன்னு அர்த்தம் இல்ல. அப்போ நான் எதை விரும்புறேன்? நெவில்லோட கூற்றுப்படி நீங்க மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, அன்பு நிறைந்த ஒரு துணை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை தான் விரும்புறீங்க. அந்த குறிப்பிட்ட நபர் அந்த மகிழ்ச்சியை தருவார்னு நீங்க உறுதியா நம்புறீங்க, அவ்வளோதான். ஒருவேளை அந்த நபர் உங்களுக்கு துரோகம் செஞ்சா, உங்களை மோசமா நடத்தினா, அப்போதும் அவரை தான் திருமணம் செய்ய துடிப்பீங்களா? நிச்சயம் இல்லையே. வாவ், இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் சுமையை குறைக்கிற ஒரு விளக்கம். நம்ம அந்த பர்சன் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நம்ம தேடுறது அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். சரி, இது எப்படி நிச்சயத்துல பண்றது? இதுக்கு நெவில் ஒரு பிராக்டிக்கல் பயிற்சி சொல்றாரே, அந்த மோதிர பயிற்சி. ஆமா, தி ரிங் எக்ஸசைஸ். நீங்க ஒருவேளை திருமணம் ஆகாதவராய் இருந்து அன்பான ஒரு துணைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா, இன்றிரவு தூங்க செல்லும்போது இதை செஞ்சு பாருங்க. உங்க இடது கை மோதிர உரல்ல ஒரு திருமண மோதிரம் இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அதை ஏதோ தூரத்துல பாக்குற மாதிரி சும்மா நினைச்சு பாக்குறதில்ல. நிச்சயமாவே தொட்டு பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணணுமா? எக்ஸாக்ட்லி. உங்க வலது கையோட கற்பனை பெருவிரலால அந்த மோதிரத்தை தொட்டு உணர்ற மாதிரி கற்பனை செய்யுங்க. அது தங்கம்னா அந்த தங்கத்தோட குளுமை,
அதோட வடிவம், அது உங்க விரல்ல ஏற்படுத்துற அந்த சிறிய இறுக்கம்னு எல்லாத்தையும் நிஜமாவே தொடற மாதிரி உங்க ஆழ்மனதிற்கு உணர்த்திக்கிட்டே தூங்குங்க. ஓகே. அந்த மோதிரம் உங்க விரல்ல இருக்கு அப்படின்னா நீங்க திருமணமாகி மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு குறிப்பிட்ட நபரை தேடி போக தேவையில்லை. உங்க கற்பனை உண்மையா இருக்கும்போது அதற்கான நபர் உங்க வாழ்க்கையில காந்தம் போல தானாகவே ஈர்க்கப்படுவார். இத கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. எல்லாமே நமக்குள்ள இருந்து தான் தொடங்குது. வெளி உலகத்துல நாம தேடி ஓடுறது, பொருளை சேர்க்கறதெல்லாம் ஒரு மாயதான். இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையா மூல ஆதாரத்துல இருக்கிற ஒரு 63 வயசு கோடீஸ்வரனோட கதைய நான் சொல்லியே ஆகணும். அந்த டிமென்ஷியா நோயாளியோட கதை. ஆமா, நெவில் ஒரு பார்ட்டியில இந்த நபரை சந்திக்காரு. அவருக்கு $25 மில்லியன் சொத்து இருக்கு. அவர் நினைச்சா எது வேணாலும் வாங்கலாம். ஆனா அவருக்கு டிமென்ஷியா நோய் வந்து அவரோட பேர் கூட அவருக்கு தெரியல. அவர் யாரு, எங்க இருக்காருன்னு எந்த ஞாபகமும் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பாட்ட வாயில வச்சு மெல்லுங்க அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாதான் அவர் மெல்லுவாரு. முழுங்குங்கன்னு சொன்னாதான் முழுங்குவாரு. இந்த கதை எதை காட்டுதுன்னா, வாழ்நாள் முழுவதும் வெறும் வெளிப்புற பொருட்களை சேர்ப்பதை விட உள்ளே இருக்கிற படைப்பாற்றலை கண்டறிவதே உண்மையான பலம் அப்படிங்கிறது தான். அந்த கோடீஸ்வரர் தன் திறமையால $25 மில்லியன் உருவாக்கினாரு. அது சீசரின் உலகத்தோட வெற்றி. ஆனா அந்த பணத்தை அனுபவிக்க தேவையான தனது சொந்த மனதோட கட்டுப்பாட்டு, தன் கற்பனை சக்தியை அவர் இழந்துட்டாரு. அவர்தான் உருவாக்குன பொருட்களைத்தான் வழிபட்டாரே தவிர அதை உருவாக்குன தன் உள்வாழும் இறை சக்தியை அவர் கடைசி வரை உணரவே இல்லை. அப்போ கடவுளின் சித்தம் அப்படின்னு ஒண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்காம, எல்லாம் அவன் செயல், எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு தட்டி கழிக்காம, நாமே நமக்கான முடிவுகளை எடுக்கணும். ஏன்னா நாமே அந்த படைப்பாற்றலோட ஒரு அங்கம் இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த தத்துவம் உங்க வாழ்க்கையோட பொறுப்பை முழுமையா உங்ககிட்டயே ஒப்படைக்குது. எனக்கு ஏன் தொடர்ந்து கஷ்டம் வருது, என்னை ஏன் யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு வெளி உலக குற்றம் சாட்டுறதை நிறுத்திட்டு, எனக்குள் நான் எந்த மாதிரியான உணர்வுகளை, எந்த மாதிரியான உலகத்தை கற்பனை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய தருணம் இது. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகள் என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க கற்பனை திறன் தான் உங்களோட உண்மையான அடையாளம். நீங்க எப்படிப்பட்ட மனநிலையில தூங்க செல்றீங்களோ அதே யதார்த்தத்துல தான் நாளைக்கு விழிப்பீர்கள். உங்களை அறியாமலே நீங்க தோல்வியையோ அவமானத்தையும் நினைச்சுக்கிட்டு நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டு தூங்குனா நாளைக்கும் அதே நெகட்டிவிட்டி தான் உங்களை சுற்றி நிஜமா மாறும். அதை எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்க கையில மட்டுமே இருக்கு. இந்த செஷனை முடித்து முள் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை வைக்க விரும்புறேன். சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த நிமிஷம் அறியாமலேயே நீங்க எந்த மாதிரியான அரக்கர்களுக்கு, அதாவது எந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்க கவனத்தை உணவாக அளிச்சிட்டு இருக்கீங்க? உங்க பயம், உங்க பொறாமை, உங்களோட கோவம், இது எல்லாமே உங்களோட சக்தியை உறிஞ்சும் அரக்கர்கள். ஆனா உங்க கற்பனையில ஏற்படுற ஒரு சிறிய மனமாற்றத்தால் அந்த அரக்கர்களை மீண்டும் உங்களோட ஆக்கப்பூர்வமான சக்தியா மாத்த முடியும்னா இன்றிரவு நீங்க எந்த உணர்வோடு தூங்க செல்வீர்கள்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.